அரசமைப்பு சட்டம் முன்மொழியும் கோட்பாடுகள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிகிற கோட்பாடுகள். இது அம்பேத்கரின் அரசு. இந்த தேசம் புதிதாக கட்டமைக்கப்படுகிற இந்த தேசம் மதசார்பற்ற அரசை கொண்டிருக்கும். இந்த தேசம் பல மொழிகளை பேசுகிற மக்களையும் பல மதங்களை பின்பற்றுகிற மக்களையும் இணைத்து சகோதரத்துவத்தோடு வழி நடத்தும். அந்த பன்மைத்துவம் இங்கே வலுப்பெறும். அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இது இருக்கும். இந்த தேசம் பல மாநிலங்களை கொண்டதாக இருக்கும். அந்த மாநில அரசுகள் மைய அரசை சார்ந்திருக்காமல் தனித்து இயங்கக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கும். குவாசி பெடரல் ஸ்ட்ரக்சர். முழுமையான பெடரலிசம் இல்லை. ஆனாலும் மாநிலங்கள் முழுமையாக ஒன்றிய அரசை சார்ந்து கிடக்காது. தனித்து இயங்குகிற அதிகாரமும் உண்டு. தங்களுக்கான சட்டங்களை இயற்றிக் கொள்ளுகிற அதிகாரங்களும் மாநில அரசுகளுக்கு உண்டு. தங்களுக்கான பொருளாதார உற்பத்தியை மேம்படுத்திக் கொள்ளுகிற, தொழில் வளத்தை மேம்படுத்திக் கொள்ளுகிற, கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிற அதிகாரம் உண்டு. அதுதான் குவாசி பெடரல். இதை அனுமதிப்பது அரசமைப்பு சட்டம். இதை முன்மொழிந்தது புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த 3 முக்கிய கோட்பாடுகளுக்கும் நேர் எதிரி பாஜக, RSS.